எட்டர்னிட்டி, எட்டர்னிட்டி, ETERNITY, எட்டர்னிட்டி அப்படின்னா நித்தியம். சொல்லுங்க, நித்தியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமர் போயிற்று. கவனிச்சிங்களா? இது எட்டர்னிட்டிம்பாங்க, நித்தியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரமும் நித்தியத்தை குறித்து நமக்கு கற்பிக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சங்கீதம் 119 குறித்து தெரியும். 22 பிரிவாக பிரித்திருக்கிறது இல்லை? ஆலஃப், பேத், கிமல், டாலத், ஹேய், வவ், ஜைன், கடைசியில் டவ் வரைக்கும் எபிரேய லெட்டர் எழுத்தின்படி 22 பிரிவாக பிரிச்சிருக்கு. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 22 அதிகாரம் இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 பிரிவாக பிரிச்சிருக்கு. நல்லா கவனிங்க. எல்லாத்துலேயும் ஒரு எபிரேய பின்னணி இருப்பதை பார்க்க முடியும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இதில் படித்தோம், இப்பொழுது இருக்கிற வானமும், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, வானம். இந்த வானமும் இப்பொழுது இருக்கிற நாம் குடியிருக்கிற இந்த பூமியும் என்னாகுமா? ஒளிந்து போகும். சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை கொஞ்சம், இந்த வசனம், இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் நீங்கள். அது ஒளிந்து போகுமா அப்படின்னா இல்லாமற் போகும், மறைந்து போகும், அழிந்து போகும். சரியா? அழிந்து போகும். அதுக்கு பிறகு சமுத்திரம் இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கடலே இல்லை. நல்லா கவனிங்க. இதுக்கு நான் என்ன தலைப்பு சொன்னேன்? எட்டர்னிட்டி. சொல்லுங்க, நித்தியம். அதிகமாக இதை பேச மாட்டாங்க. சில வேளைகளில் சிலர் பேசக்கூடிய காரியத்தை நான் கேட்பேன். ஒரு வேளை ரெவலேஷனையோ அது பேசின உடனே அவங்க பேசுகிறதுல உபதேசத்தின் தவறு இருக்கும். ரெண்டாவது, வசனத்தின் விளக்கத்தின் தவறு இருக்கும். பெரியவங்க தான் பேசுவாங்க. அப்போ நான் அதை கவனிப்பேன். அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், பின்னால் சொல்கிறேன். அதாவது டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் எங்கிலும் 2 தியாலஜி உண்டு. 2 தியாலஜி. ஒன்று டிஸ்பென்சேஷனல் தியாலஜி, இன்னொன்று கவனன்ட் தியாலஜி. நம்ம அதிகமாக பின்பற்றக்கூடிய தியாலஜி கவனன்ட் தியாலஜி. டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதை கண்டுபிடித்து உருவாக்கினவர் நெல்சன் டார்பி அப்படிங்கிறவர் தான் அந்த அந்த உபதேசத்தை கொண்டு வந்தவர். நெல்சன் டார்பி அப்படிங்கிறவர் தான் இந்த உபதேசத்தை கொண்டு வருவார். டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படிங்கிறத பெரிய வேத பண்டிதர்களும் அதை அநேகர் அக்செப்ட் பண்ணுறாங்க. அநேக வேத பண்டிதர்கள் அதை அக்செப்ட் பண்ணுவதில்லை. நானும் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் முழுமையாக அக்செப்ட் பண்ணுவதில்லை. அதற்கு சில காரியங்கள் உண்டு. அதே போல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கேப் உண்டு, பெரிய கேப் உண்டுன்னு சொல்லுவாங்க. கோடி வருஷம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பெயர் என்னென்னா கேப் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. அநேகர் நம்ம வேத பண்டிதர்களும் நாமும் அக்செப்ட் பண்ணுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா உபதேசங்கள் அப்படியே வரும். இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை நெல்சன் டார்பே அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மறுபடியும் அதிகப்படுத்தி கொண்டு வந்தது யாருன்னா, நல்ல ஒரு பைபிள் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்கோஃபீல்டு அப்படிங்கிறவர். சரி, நீங்கள் கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக உபதேசங்கள், சில பெந்தேகோஸ்தவை பேர் சொல்ல விரும்பலை, இப்படி தான்
இதுதான் அப்படின்னு சொல்லுவார்கள். இல்லை, வேதத்தின் அடிப்படையில் அப்படி அல்ல என்பது தான் என்னுடைய கருத்து, அநேக வேத பண்டிதருடைய கருத்து, என்னுடைய கருத்தும் அதுவாகவே இருக்கிறது. ஆமென். சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ இருக்கிற வானமும் பூமியும் சமுத்திரமும் என்னாச்சு? இல்லாமற் போயிற்று. இல்லை இல்லை. சரி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேமையாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இது நல்லா கவனிங்க, வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. வானமும் பூமியும் சமுத்திரமும் ஒளிந்து போயிடுச்சு. ஆனால் எது ஒளிஞ்சு போகலை? அப்படி வார்த்தை ஒளிந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண். நல்லா கவனிங்க, அந்த வேர்ட்ஸ் டு வேர்ட்ஸ், அந்த வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தையை பார்த்துட்டே வாங்களா, நல்லா கவனிக்கணும். சரியா? அப்போது என்னங்க வானம் பூமி அழிஞ்சு போயிடுச்சு? கவனிங்க, இப்போ நீங்கள் நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த வானம் என்பது ஒன்றல்ல. ஜெனிசஸ் 1:1 இல்லை, ஆதியாகமம் 1:1 இல்லை. வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆச்சா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பட்டு இங்கிலீஷ் பைபிள் வேறு, அதாவது NIVலலாம் பார்த்தீங்கன்னா, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். நான் சொல்கிறேன், புரியுதா? அதாவது ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் உண்டாக்கினார். புரியுதா? ஆங்கில பைபிள் வைத்திருக்கிற ஒரு சிலர் கொஞ்சமாவது என்னை மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுங்க, வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க கொஞ்சம். அது ஏதாவது ஒரு 2 மொழிபெயர்ப்பு வச்சுக்கோங்க. சரி, சொல்லுங்கள், நான் வேணால் வாங்கி தரேன், காசு கொடுத்துருங்க. ரைட்டு. கவனிங்க, ஹெவன்ஸ் அண்ட் எர்த்துன்னு போட்டிருக்கும், அதாவது வானங்கள் அப்படின்னு இருக்கும். அதான் சரியான டிரான்ஸ்லேஷன். கவனிங்க, சரியான டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, ஹீப்ருனுடைய அப்படியே டிரான்ஸ்லேஷன் வானம் அல்ல, தேவன் வானத்தையும் பூமியில் வானங்களையும் பூமி உண்டாக்கினார். ஒன்று. எதுக்கு சொல்கிறேன்னா, பின்னால் வசனம் பார்க்கும்போது தெரியும். வானங்களையும் பூமி உண்டாக்கினார் அப்படின்னா, அந்த வானங்கள் என்பதற்கு ஹெப்ரேயில் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆதியாகமம் 1:1 நான் ஹீப்ருவில் சொல்லுவேன். பரிஷித் பரா எலோஹிம் எட் ஹ ஷமயீம். ஷமயீம் அப்படின்னா வானங்கள். புரியுதா? வானங்கள். ஷமயீம். ஈம் ஈம் அப்படின்னா பன்மை. ஷமயீம் அதான் வானங்கள். என்ன வானங்கள்னா என்ன? நம்ம பார்க்குற, தலைக்கு மேலே பார்க்குற வானம், மேக மண்டலம் வரைக்கும், ஆகாயத்து பறவைகள் பறக்கும் அந்த வானம் வரைக்கும் முதலாம் வானம். என்ன வானங்க? முதலாம் வானம். அதை தாண்டி போன உடனே என்ன ஆகிரும்? நமக்கு ஆக்சிஜன் எல்லாம் இல்லாமல் போயிடும்ல. ராக்கெட்லாம் போகிறாங்கன்னா ஆக்சிஜன் இல்லை, அப்படியே மிதப்பாங்க அங்கே, அந்த மாதிரி ஆயிரும் இல்லை? நல்லா கவனிங்க. அதை தாண்டி போகிறது என்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், அடுத்தது மேலே நட்சத்திர மண்டலங்கள். இது 2ஆம் வானம். சரியா? அடுத்தது 3ஆம் வானம். அந்த 3ஆம் வானம் அங்கே தான் என்ன இருக்குதுன்னா பரதேசி அப்படின்னு சொல்லி. யார் இதை சொல்கிறா? பவுல் சொல்கிறார். யார் சொன்னா? பவுல்னு நான் யாரோ சொல்லுவீங்க? சரி, வெரி குட். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 3ஆம் வானத்துக்குள்ள அங்கே அதுக்கு ஒரு வேளை மேலே பரலோகம் இருக்கிறது. 3ஆம் வானம். இப்போ வானங்கள் எத்தனை? 3. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம், இப்பொழுது இருக்கிற வானமும். அப்போ இப்போ இருக்கிற இந்த வானம் எது? முதல் வானமும் 2ஆம் வானமும். அப்போ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் என்ன செய்யாது? இருக்காது. நல்ல கவனிங்க,
நல்லா கவனிக்கணும் நீங்கள். இருக்காது, அழிஞ்சு போயிடுது. அப்போ மூணாம் வானம் மேலே இருக்கு இல்லையா, அங்கே தான் மேலே பரலோகம் இருக்குல்ல. இப்போ வேதம் சொல்லுகிறது புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எங்கெங்க தேவனிடத்தில் நின்று. நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய ஸ்டடிங்க. பெரிய ஸ்டடினா பெரிய பைபிள் ஸ்டடி. நான் ரொம்ப சுருக்கமாக முடிக்க போகிறேன். எப்போ பில்லி முடிப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாட்டல்ல இந்த சாட்சி இதெல்லாம் சீக்கிரம் வரணுமே, பேசணும், மக்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சிடணும் அப்படின்னு. இப்போ இந்த புதிய எருசலேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதிய எருசலேம் மேலேருந்து என்ன செய்தான், தேவனிடத்தினின்றும், அதாவது கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரலோகம் தேவனிடத்தில் நின்றும், அடுத்தது பரலோகத்தை விட்டு. அப்போ இந்த புதிய எருசலேம் எங்கே இருக்குது? பரலோகத்தில். யாரிடத்தில் இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்குது. அப்போ தேவனிடத்தில் இருந்தும் பரலோகத்தை விட்டும் இறங்கி வர கண்டே. அப்படின்னா எங்க வருது? வாசிங்கம்மா. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு மணவாட்டியை போல ஆயத்தம் பட்டிருக்குது. சரி, போதும். அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னது? புதிய எருசலேம். அப்போ புதிய எருசலேம் எங்கே இறங்கி வரும்? புதிய பூமிக்கு வரும். இப்போ இருக்கிற வானங்கள், 2 வானம் இல்லை, அழிஞ்சிருச்சு. நம்ம பார்க்கறது பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள வானம் போயிடுச்சு. நட்சத்திரத்தெல்லாம் ஓரளவு பார்க்குறோமில்ல, பார்க்குறோம். அந்த காலத்தில் குழந்தைய வச்சுட்டு, நானே பார்த்துருக்கேன், குழந்தைய வச்சுட்டு நைட்டில் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. என்ன தெரியுமா? நிலா. நிலா. இப்போ அந்த நிலா எங்கே வந்துருச்சு? செல்ஃபோனில் வந்துருச்சு. அதனால் இப்போ குழந்தை கையிலேயே கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைகிட்ட நிலா நிலா வா அப்படின்னா அந்த குழந்தை மேலே பார்க்கும். அது கொஞ்சம் அறிவு இருக்கும். இது இந்த குழந்தை இப்படி பார்க்க ஆரம்பிச்சது. வாழ்க்கை முழுசும் சாகிற வரைக்கும் அந்த நிலாவை எங்கே தான் பார்த்துட்டு இருக்குது? செல்ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கு. மாறிடுச்சா? இப்போ இருக்கிறது ரொம்ப நவீனம், இப்போ அட்வான்ஸுங்க. நான் ஏற்றுக்கிறேன், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு இல்லை. அறிவு வளர்ச்சி ஆயிடுச்சு இல்லை, அறிவு மழுங்கிட்டு போகுது ஒரு பக்கம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸு. ஸோ அதை நம்ம ரொம்ப தெரியாட்டி கொஞ்சமாக தெரியணும், படிக்கணும், லேர்ன் பண்ணணும். உண்மைதான், தெரியணும். பட் அதே சமயத்தில் என்ன மாதிரி என்ன அட்வான்ஸ் நிலைமைக்கு வந்தாலும் அந்த அட்வான்ஸ் நிலைக்கு அப்படியே கொண்டு போகிறது எது தான்? பைபிள் தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-7 முடிய வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். பூர்வ காலத்தில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 2 பேதுரு 3 5-7 முடிய. பூர்வ காலத்தில் கவனிங்க. பூர்வ காலத்தினா ஆதி காலத்தில். பூர்வ காலத்தில் கவனிங்க. திரும்ப சொல்கிறேன், பைபிள் நல்லா கவனிங்க. புதிய எருசலேமை பேசுறதுக்கு முந்தி உள்ள காரியம் புதிய எருசலேமை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தை, நல்லா கவனிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் எப்படிங்க? பன்மையில தானே போட்டிருக்கு. ஹஷமயீம். ஷமயீம் ஹேன்னா தேன் அர்த்தம். அப்படிங்கிறது ஹீப்ருல த. ஷமயீம் வானங்கள். ஷமயீம் நல்லா கவனிங்க. வானங்கள், வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும். எப்படிங்க? இல்ல, பூமி எப்படி தோணிச்சான்? ஆண்டவர் உண்டாக்குனாரு. ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது வானத்தின் பூமி ஆண்டவர் படைச்சான்னு 1ஆம் வசனம் வந்துருச்சு. அதனால தான் கேப் தியரின்னு 2ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. ஏன் கேப் தியரி அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது? அது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சு. பிசாசு விழுந்தனால கீழே இருள் வந்துச்சு. நோ, என்ன அப்படின்னா, அந்த உண்டாக்கப்பட்ட அந்த பூமியை சரியானபடி ஆண்டவர்
ஒழுங்குக்கு கொண்டு வரல, சரியான உருவம் கொடுத்து அதை அமைக்கவில்லை. அதை அமைக்கிறதுக்கு தான் 2ஆம் வசனத்தில் பிறகு அப்படியே நம்ம படிக்கிறோம் இல்லை? அப்போது இப்போ நம்ம படித்த வசனம், ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே, தண்ணீரிலிருந்து தோன்றி தண்ணீரினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும். ஆண்டவர் உண்டாக்கும்போது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தண்ணி தான். என்னங்க பாஸ்டர், நீங்கள் ஜெனிசஸ் ஒன்று படித்து பாருங்கள். அதே ஒரு பெரிய சப்ஜெக்ட். எவ்வளவு இருக்குது தெரியுங்களா பைபிளில். நான் சில வேளைகளில் எந்திரிக்க மனசு இல்லாமல் உட்காந்துருப்பேன். இன்றைக்கி காலையில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் ரொம்ப பைபிள்லாம் வாசிக்கிறேன், இன்னும் ரொம்ப ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபத்தில் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் இன்றைக்கி காலை இங்கே உட்காந்துருக்கும் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப வேதத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வேதத்தை நேசிப்பேன். இந்த கடைசி நாட்களில் முந்தி அதிகமாக கிராமம் ஊழியன் போனேன். இப்பவும் ஆத்துமா ஆதாயம் ஊழியம் உண்டு. ஆனால் இன்றைக்கு வேதத்தை பகுத்து சரியானபடி ஜனங்களுக்கு போதிக்கணுங்கிற ஒரு பாரம். இப்போ ஜலத்து நின்று ஜலம், ஃபுல்லாக ஜலம். நல்லா கவனிங்க, ஆதியாகமத்தில் நல்லா நீங்கள் படித்த உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான், ஃபுல்லாக ஜலம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜலத்தை பிரிக்கிறார். எப்படி? மேலே கொஞ்சம் ஜலம், கீழே கொஞ்சம் ஜலம். மேலே தண்ணி, கீழே தண்ணி, கோடு போட்ட மாதிரி பிரிச்சிட்டாரு. கீழே ஃபுல்லாக என்ன தண்ணி, மேலே ஃபுல்லாக தண்ணி. கீழே இருக்க தண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜலத்தினின்று ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி. அப்படியே அந்த ஜலத்தை ஒரு பக்கம் சேர்க்கிறாரு, அப்படியே ஒரு பக்கம் போகுது. அதுதான் என்னது, சமுத்திரம். வெட்டாந்தரை உண்டாயிற்று, ஜலத்தினின்று ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிறது. மேலே என்ன இருக்குது, ஃபுல்லாக தண்ணிங்க, மேலே தண்ணி. அந்த தண்ணி என்னாச்சு, ஃப்ளைட் பறக்க முடியுமா? இப்போ நம்ம ஃப்ளைட்டு அந்த தண்ணி இருந்தால் பறக்க முடியுமா? அந்த ஜலம் என்னாச்சு, நோவாவின் காலத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விட்டார். பிரைஸ் தி லார்ட். சரி, இட்ஸ் சீக்ரெட். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். சரி, இது இருக்கட்டும். வசனம் சொல்லுது, வசனம் வாசிங்கம்மா தங்கச்சி. அடுத்தது, அப்பொழுது இந்த உலகம் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அந்த பூமி எதனால் அழிஞ்சது, ஜலத்தினாலே அழிந்தது. அடுத்த வருஷம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் எந்த வார்த்தை, ஆண்டவர் உண்டாக்கினார் பார்த்தீங்களா, பூமி வானத்தையும் அந்த வார்த்தையினால். அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்த்து அழிக்கப்பட்டும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இப்ப இருக்கிற இந்த பூமியை எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அக்கினிக்கு இரையாக, தீக்கு இரையாக வச்சிருக்கிறாரா. அந்த ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஒதுக்கி வச்சிருக்கிறாரா. நம்ம என்ன பண்ணுவோம், குப்பையெல்லாம் ஒதுக்கி வைப்போம் பார்த்தீங்களா, எதுக்கு, தீ வைக்கிறது. என்ன அழகு, ஊட்டி என்ன அழகா இருக்கு, கொடைக்கானல் என்ன அழகா இருக்கு, மூணார் என்ன அழகா இருக்குது, ஏற்காடு என்ன அழகா இருக்குது, வால்பாறை என்ன அழகா இருக்கு, எல்லாம் போயிருமே, குப்பை ஒதுக்கி வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, இப்ப இருக்கிற பூமியும் வானமும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானம், பழைய பாட்டு ஒன்று நான் மறந்துட்டேன். என்னன்னா, காலையில் வந்துட்டு பில்லிக்கும் தெரியல, பில்லி அந்த பாட்டுக்கு வச்சு சரியாக தெரியல, அப்பா பாடினது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரபா தங்கச்சிக்கு அநேகமாக தெரியும்னு நினச்சேன். வந்தோடனே நான் கேட்டேன், ஏம்மா அந்த பாட்டு என்னம்மா தெரியுமான்னு. உடனே சரி ஐயான்னு எடுத்து கொடுத்துட்டு அந்த பாட்டை. அந்த பாட்டு என்னென்னா, இப்போ இருக்கிற வானமும் பூமி என்ன, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவா, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவா, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுதே, அது அந்த பாட்டு. அந்த காலத்து அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. இப்போ நிறைய நல்ல பாட்டு வந்திருக்கு, சில தையத்தக்க பாட்டுகளும் சிலது வந்திருக்கு. எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினா நம்ம பாடலாம், தப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த காலத்தில் உள்ள சில பாட்டு இன்னைக்கு நான் அடிக்கடி நினைப்பேன். கேளுங்கள் தரப்படணும் ஒரு பாட்டு இன்றைக்கி கேட்டால் நல்லாயிருக்கும், புதுசாகவே தெரியும். இயேசு அழைக்கிறார். நான் வாலிப பையனாக இருக்கும்போது 22 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த பாட்டு சத்தம் கேட்டோன்னே ரேடியோ பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவேன். இன்றைக்கும் அந்த பாட்டுக்கு புது பாட்டு மாதிரியே இருக்கும் இல்லை? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, மீகும் மீ உலகில் துணை இயேசுவே. இன்னைக்கும் கேட்டால் புது பாட்டு மாதிரி இருக்கு. இருக்குதா? கேட்டது மாதிரி இல்லையோ? புது பாட்டு மாதிரி இருக்கு. சரி, பேதுரு நிருபத்தில் எழுதுறார், கவனிங்க நல்லா. பேதுரு நிருபத்தில் எழுதுறார், இப்ப இருக்கிற இந்த வானமும் வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினால், வானத்தை உண்டாக்கின வார்த்தையினால், பூமியை உண்டாக்கின வார்த்தையினால், வார்த்தையினால் அனைத்தையும் உண்டாக்கின அதே வார்த்தையினால் இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ முடியும்? நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சுன்னு அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத பேதுரு எழுதி இருக்கிறார். பேதுரு எழுதுனத அப்போஸ்தலனாகிய யோவானும் எட்டர்னிட்டியில், நித்தியத்தில் இதை வசனத்தை பதிவு பண்ணி வைக்கிறார். அழிஞ்சு போகும், வானமும் பூமியும் அழிந்து போகும். நான் ஒன்று சொன்னேன், ஷமயீம் சொல்லுங்க, பன்மை வானங்களும். ரைட். இப்போ புதிய எருசலேம் இறங்கி வருது அப்படின்னா பழைய எருசலேம் ஒன்று உண்டு இல்லையா? பழைய எருசலேம். இப்போ இருக்கிறது என்னது? பழைய எருசலேம். இப்போ இருக்கிற எருசலேமினுடைய தலைநகரம் வந்து டெல் அவீவ். சரிதானா? இல்லை, ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்களே? இல்லை, பிள்ளைகள் ஒன்றுமே பேச மாட்டேன். சரிதானே? தெரியல, நல்ல பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். சரி, ஆனால் பாலஸ்தீனம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சு. பாலஸ்தீனம், அந்த பாலஸ்தீனத்தினுடைய தலைநகரம் எது? பாலஸ்தீனத்தை எருசலேம். பாலஸ்தீனம் முழு இதுக்கும் பாலஸ்தீனம். இயேசு எங்கே பிறந்தார்? பாலஸ்தீனத்தில் பிறந்தார்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாலஸ்தீனம் தான் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு முழு இஸ்ரவேலையும் ஆண்ட சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜுக்கு பிறகு அவன் மகன் ரெகோபயாம். எரோபயாம் சாலமோன் நாட்களில் பணிவடைய ஊழியம் செய்தவன். ரெகோபயாமுடைய நாட்களில், சாலமோனுடைய மகன் ரெகோபயானுடைய நாட்களில் ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. வடராஜ்யம், தென் ராஜ்யம். வடராஜ்யம் என்பது 10 கோத்திரம், தென் ராஜ்யம் என்பது
2 கோத்திரம். சரியா? சரி. பெஞ்சமின், யூதா, மற்ற 10 கோத்திரமும் தனி. அது வடராஜ்யம். அதுக்கு சமாரியா தலைநகரம். தென் ராஜ்யத்துக்கு தலைநகரம் இது எருசலேம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இந்த எருசலேம் பில்லி அதை கொஞ்சம் போட முடியுமா? நல்லா கவனிங்களே. இங்கிலீஷில் ஜெருசலேம் சொல்லுங்க, தமிழில் எருசலேம். எருசலேம். ஆனால் ஹீப்ருல பார்த்தீங்கன்னா எருஷலாயிம். 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 கவனிங்க. புரியுதா? இந்த போட்டு பார்த்தீங்களா? புரியுதா? எருஷலாயிம் அப்படின்னா என்ன? பன்மை. சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா உள்வாங்கிக்கங்க. பன்மையில் போட்டிருக்கு. எருசலேம் எத்தனை? இப்போ இருக்கிற எருசலேம் எத்தனைங்க? அதுவும் தெரியல. அது உருப்படி தெரியல. ஒன்று தான், ஒரே. ஆனால் ஒரு எருசலேம் தானே. ஹீப்ருல என்ன சொல்லப்பட்டிருக்குது? எருஷலாயிம். இந்த ஜே இருக்கு பார்த்தீங்களா? ஜே வராது. எதில் வராது? ஹீப்ரு படித்தவங்க கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும். ஜேங்கிற எழுத்தே இல்லை. ஜேக்கு பார்த்தா என்ன தான்? ஐஇ ஒய்இ தான் வரும். இங்கிலீஷில் ஜெருசலேம். இங்கே இப்போ யாக்கோபுக்கு ஜேக்கப்னு சொல்கிறோம்ல, யாக்கோபு, யாக்கோ அப்படி தான் வரும். யாங்கிறது தான் வரும். எது? ஹீப்ருல என்ன போட்டிருக்கு? எருஷலாயிம். தெரியுதா? எருஷலாயிம் அப்படின்னா பன்மை. என்னங்க எருஷலாயிம்? எருஷலாயிம்னா என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த எருசலேமும் இனி வரப்போகிற எருசலேமையும் சேர்த்து தான் வேதத்தில் ஹீப்ருல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. எருஷலாயிம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு சொல்லும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எருஷலாயிம் 2 உள்ள இருக்கு. இப்ப இருக்கிற எருசலேமும் இனி வரக்கூடிய எருசலேம். வெளிப்படுத்தின விஷயத்தில் இப்ப பார்க்கிறோம் பார்த்தீங்களா? இந்த எருசலேமையும் சேர்த்து தான் ஒரு எருசலேம் அல்ல, 2 எருசலேம். அதைத்தான் பிளஸ் பண்ணி சொல்றாரு எருஷலாயிம். எருஷலாயிம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு வரேன். புரியுதா? ரைட். இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகுது. அப்படின்னா என்ன போயிடும்? எருசலேமில் ஒரு எருசலேம் போயிருது இல்லையா? இப்போ இருக்கிற எருசலேம் போயிருது. டெல்லவீவ் எல்லாம் இருக்காது. ஆனால் புதிய வானம் புதிய பூமி உண்டானோடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? புதிய எருசலேமை கொண்டு வர்றார். ஏங்க அது அவ்வளோ முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது? எருசலேம் என்பது மிக முக்கியமான ஒரு தலைநகரம். இப்பொழுதும் ஜெருசலேம் ரொம்ப முக்கியமானது இல்லை, முக்கியமான ஒரு இதுதான். அப்போ எருசலேம் அங்கே தான் தேவாலயம் இருந்தது. அங்கே தான் என்னாச்சு? தேவாலயம் இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட்டதில்ல. எருசலேம் மலைகளின் மேல் கட்டப்பட்ட ஒரு அழகிய ஒரு நகரம் ஜெருசலேம். இந்த ஜெருசலேமுக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, எல்லாரும் வருவாங்க. வருஷத்தில் 3 பண்டிகையில் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ஜனங்கள் யூதர்கள் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. 3 பண்டிகை: பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்து பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கு அங்கே வந்துடுவாங்க எருசலேமுக்கு. எருசலேம் தான் தேவாலயம். அவங்களுக்கு புனிதமான ஒரு ஸ்தலம். அந்த எருசலேமில் தான் தேவாலயத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கு என்று நம்பக்கூடிய ஒரு இடம். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குன்னு. இப்போ அங்கே என்ன இல்லை? இல்லை, இல்லை. கவனிங்க. இல்லை, அழிக்கப்பட்டுருச்சு. இந்த பூமியை வெந்துருகி சாம்பலாகி போயிடுச்சு. அந்த எருசலேம் எல்லாம் இல்லை. இப்போ நித்தியம், அதான் எட்டர்னிட்டி. நித்தியத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? வானத்தை பற்றி பேசணும்ல. வானங்கள் 2 அழிஞ்சு போயிடுச்சுல்ல. பரலோகம் மேலே ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்தை தவிர எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த புதிய பூமியில் ஒரு புதிய தலைநகரம் தேவைப்படுது. ஆண்டவர் அந்த புதிய தலைநகரை எங்கே கொண்டு வர்றாரு? புதிய பூமி கொண்டு வருகிறார். அதுதான் புதிய எருசலேம், யருஷலாயிம். இப்போ 2வது எருசலேம் வருது. ஆமேன்.
அது அப்படி யோவான் பார்க்குறான். அது எப்படி வரும் பாருங்க, அப்படி ரொம்ப அப்படியே அழகா சூப்பரில். அது எப்படி இருக்குதான், மணவாட்டி தன்னுடைய மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனைவியை போல, மணவாட்டியை போல இருக்குதான். அவ்வளவு இல்லை. இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 சேர் போட்டிருக்கும். மாப்பிள்ளை வந்துடுவான், பொண்ணு வரவே மாட்டாங்க. இந்த ரெவரண்டு, ஐயரு, இந்த பாஸ்டர், இந்த பிஷப்பு எல்லாமே காத்துட்டு, பொண்ணு எப்போ வருதுங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்குது, பியூட்டி பார்லரில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வருவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ½ ஹவரில் வரணும். 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு வருவாங்க. இவர் வேர்த்து முடியாமல், மாப்பிள்ளையும் ஒரு வழி ஆகிடுவான், பாவம் மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி அவ்வளோ. அப்போ ஏன்னா அவ்வளோ அலங்கரிப்பு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தப்பு இல்லை, அலங்கரிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனிங்க, அவ்வளவு அலங்கரிப்பு தேவையில்ல. இங்கே பைபிள் சொல்லுது, மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது போல இந்த புதிய எருசலேம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குமா. அப்படி அலங்கரிக்கப்பட்ட அழகான ஒரு புதிய எருசலேம் அப்படியே தேவனிடத்திலிருந்தும் பரலோகத்தை விட்டு அப்படியே இந்த பூமிக்கு இறங்கி எப்படி ஸ்பீடாக வராது, இப்படி அழகாக வரும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குல்ல. ஃப்ளைட்டு ஏறி இறங்குறத பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் ஓரளவு பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்லலாம் பார்க்கும்போது அப்படியே அந்த ஃப்ளைட் அப்படி வந்து இறங்கும், அப்படியே ஏறும்ல. அதை மாதிரி அப்படியே அந்த இறங்கி வரும் பொழுது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் தூரம் வந்த உடனே பெல்ட்டை போட சொல்லிடுவாங்க. சீட் பெல்ட் எல்லாம் போட்டுருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சீட் பெல்ட் போட்ட உடனே அந்த ஃப்ளைட் அப்படியே கொஞ்சமாக அப்படியே இறங்கிட்டே கொஞ்சமாக இறங்கிட்டு வரும். பக்கம் தான் இருக்குது, பெல்ட்டெல்லாம் போட்டாச்சு, ரெடி ஆகிடும். ஆனால் வராது, கொஞ்ச நேரம் ஆகும். அப்படியே மெதுவாக இறங்கி அந்த ரன்வேனில் வந்து டச் பண்ணி கீழே இறங்கி வரும். புதிய எருசலேம் அப்படியே இறங்கி அடடா என்ன அழகு, கண்கொள்ளா காட்சி புதிய எருசலேம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, வசனத்தை வாசிப்போமா? ஜெருசலேம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 9 10 11 வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிரம்பின 7 கலசங்களை உடைய அந்த 7, ஏன்னா ஏற்கனவே இது சொல்லப்பட்டிருக்கு, அதை தாங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த 7 தூதர்களும், அதில் ஒருத்தன் என்னிடத்தில் வந்து, யார்கிட்ட, யோவான் இடத்துல வந்து, என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா. யார? யோவான, பத்மு தீவில் இருக்க யோவான. யோவான் எல்லாத்தையும் மறந்துட்டான் இல்லை, விசுவாசியெல்லாம் விட்டு பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. எங்க யோசி பாருங்க, கொண்டு தீவில் ஒருத்தர் நடமாட்டம் இல்லாத தீவில் போட்டு சபை விசுவாசி எல்லாரையும் பார்க்காம, யார், இந்த பாஸ்டர், யோவான் பாஸ்டர். இப்போ என்னை கொண்டு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருக்கும்? பாவம், பாஸ்டர் போட்டாங்க, அது ஒரு சந்தோஷமா போட்டாங்கன்னு நினைப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க கண்டிப்பாக. கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ண வேண்டாம், அவர் போயிட்டார் மனுஷன், அவ்வளோதான். அதனால என்ன, ஆனால் கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணுவாங்க. கவனிங்க, இவர் பத்ம தீவில் இருக்கும் பொழுது இவருக்கு போர் அடிக்கும்ல, யார்கிட்ட பேசுறது? தேவதூதன் ஆண்டவர், டேய் போடா, என் மகன்கிட்ட போய் பேசாமல், பாவம் பத்ம தீவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் பேசு, அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு, நடக்கிறதெல்லாம் காட்டுறா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு. ஆண்டவர் அனுப்பிட்டார். பத்ம தீவில் வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த 7 தூதரில் ஒரு தூதன் வந்து என்ன சொல்கிறான், நீ இங்கே வா. இப்போ யாரும் மறந்துட்டான் அவன் எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டான். விசுவாசிட்டு பேச முடியாது, விசுவாசிட்ட காணிக்க வாங்க முடியாது, போ, ஒன்றும் இல்லை, மறந்தாச்சு. ஏன்? இப்போ இருக்கிறது யாரு? தேவதூதன். என்ன ஒரு உறவு, பேசாம போயிடலாம் போல் இருக்குது தீவுக்கு. கவனிங்க, இப்போ நீங்கள் வாங்குற அப்படி வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். அப்படியா? யார் சொல்றது?
தேவதூதன், இங்க வா, உனக்கு இப்ப எதை காட்ட போறேன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவராகிய மணவாட்டிய உனக்கு காண்பிக்கிறேன். பெரிதும் உயரவுமான சரீரத்தில் போல ஆவியில் கொண்டு போயிட்டார். அப்படி அவன் அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு பெரிய உயரமான பர்வதத்தில் போய் அங்கே போய் நிற்க வச்சுட்டு தேவனுடைய மகிமை அடைந்த, கவனிங்க எப்படிங்க, தேவனுடைய, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்குது? தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தினின்று இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு விஷன், என்ன அருமையான ஒரு தரிசனம் பாருங்க. அப்படியே இறங்கி வருது, அதை காட்டுறேன் பார்த்தியா? மகிமையடைந்த ஒரு புதிய எருசலேம் அப்படியே வருகிறதை கண்டான். எத்தனை வசனம் அது? 11 வாசிங்க. அதனுடைய பிரகாசம் கவனிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் முடியாது, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏன்னா மீறி போகிறோம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். நிறைய வசனம் இருக்குது, நிறையா இருக்குது. நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அது எப்படி இருக்குதா? அதனுடைய பிரகாசம் எப்படிங்க? யோசி பாருங்க. யாருக்காக வருது? நமக்காக வருது. என்னைக்காவது யோசி பார்த்துருமா? பரலோகத்தையும் கொண்டு வர்றாருங்க. ஒரு பகுதி அப்படியே வந்துடுது எனக்காக, உங்களுக்காக. சிலுவையில் பட்ட பாடுகள், ரத்த சிந்தனத்து ஒன்றும் வேஸ்ட் ஆகலைங்க. அந்த புதிய எருசலேமை காட்டுறாரு. இந்த யோவான் பார்த்துட்டு அது எப்படி இருக்கான்? அதனுடைய அந்த பிரகாசம் எப்படி இருக்குது? மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல். யாராவது பார்த்துருக்கீங்களா? ரத்தினக்கல் பார்த்தது இல்லையா? நீங்க பார்த்ததே இல்லையா? நானும் பார்த்தது இல்லைங்க. நீங்க வேற பார்த்துருக்காரு. ஒருத்தர் ரத்தினக்கல்ல பார்த்துருக்காரு. சரி, நான் பார்க்கல. வியாபாரம் பண்ணார் ரத்தினக்கல். ரைட். அவங்களாம் வச்சுருந்துருக்காங்க. ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம்ல பார்க்கறக்கு. ரைட், கவனிங்க. அந்த ரத்தினக்கல் அப்படி பிரகாசம், ரத்தினக்கல் போலவும் பளிங்கு ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதுக்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், 12 வாசல்கள் இருந்தது. அல்லேலூயா. புதிய எருசலேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 12 வாசல்கள் இருந்தன. சரி, இப்போ அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 21:6 வாசிங்க. 21:6. ம் 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 ம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் அப்படிங்கிறார். எங்க? புதிய எருசலேமில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போய் தாகத்துக்கு தண்ணி கேட்டார்? சமாரி இடத்துல கேட்டுட்டு சொல்கிறாரு, நீ யூதராயிட்டே, பாத்திரமும் இல்லை, நான் சமாரிய பெண்ணாச்சு, எங்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட கேட்குறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தா நீ எங்கிட்ட கேட்டிருப்ப, நான் உனக்கு என்ன கொடுத்துருப்பேன்? ஜீவன். அந்த ஜீவத்தை நீ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு எனக்கும் என்னங்க அந்த ஜீவத்தை நீர் கொடுக்காமல் போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நித்திய ஜீவன். இப்போ சொல்கிறாரு, உண்மையாகவே ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், இலவசமாய் கொடுப்பேன்
என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த புதிய எருசலேம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் ஒரு மேலால கொஞ்சம் பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 12லேருந்து 14 முடிய வாசிங்க. அதுக்கு பெரிதும் உயரமான மதில்களும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், 12 வாசல். எத்தனை வாசல்? சரி, எங்க? புதிய எருசலேம். இந்த பூமியில வந்து இறங்குற அந்த புதிய எருசலேமுக்கு 12 வாசல் இருக்கு. அந்த 12 வாசல்ல வாசிங்க அடுத்தது. வாசல்களின் அருகே 12 தூதர்கள். உள்ள ஒரு பயிலும் போக முடியாது சாதாரணமா, இல்ல? காவலுக்கு யார் இருக்கா? இப்பெல்லாம் சிலர் பார்த்துருக்கீங்களா? ஒரு முக்கியமான அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி இருப்பார், போக முடியாது. திடீர்னு ஒருத்தர் போன முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஒரு தடவை அன்டைம் நைட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கலெக்டரை பார்க்கணும், முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு ஊழியக்காரை இது பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போகிறார். அவருக்கு நல்லா தெரியும் செக்யூரிட்டி. என்ன சார் நீங்கள் வர டைமில் இதை பார்க்க முடியாது. கார்டை கொடுத்து அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த கார்டை கொண்டு கொடு, அவர் பார்க்க முடியாதுன்னா போகிறேன், முதல்ல அதை கொடுங்கன்னு. போய் கொடுத்துட்டான், வர சொல்லிட்டார். என்னை உள்ள விடலை, அவங்கள உள்ள விட்டாங்க. அவர் போய் பார்த்து பேசிட்டு வந்தார். கவனிங்க, அப்போது உள்ளே விட மாட்டாங்க. இப்போ யார் இருக்கா 12 வாசலில்? 12 தூதர்கள் இருக்காங்க. அந்த வாசல்களின் மேல், அந்த வாசல் மேலே என்ன இருக்குது? இஸ்ரவேல் சந்ததியாருடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் பெயர்களும் எப்படி இருக்குங்க? எழுதப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமினுடைய அந்த 12 இதில் 12 வாசல்களில் 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாரையும் விட்டு விட மாட்டார். 12 கோத்திரம் சிதறப்பட்டு போச்சு, 12 கோத்திரத்தை சேர்க்கிறார், சேர்த்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய பணி நடந்துக்கிட்டே இருக்குது, தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டே இருக்குது. உங்களுக்கு சிலதெல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க. சிலர் சொல்லுவாங்க, அந்த இதில் போய் அந்த என்ன இதுக்குள்ளே போங்க, அதை தட்டுங்க வரும்னு. நான் எதையும் தட்டுறதில்லை, பைபிளை தான் படிக்கிறேன். முக்கியமான ஸ்டடி பைபிள் பார்ப்பேன். சில வேளைகளில் சிலதை அறிந்து கொள்வதற்காக பார்க்கலாம், தப்பில்லை. கவனிங்க, அப்போ அந்த 12 வாசல்லையும் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்குதா? 12 கோத்திரம். என்ன? ரூபன் கோத்திரம் இல்லை, சிமியோன் கோத்திரம், எல்லா லேவிக்கும் 12 கோத்திரமும் எழுதப்பட்டிருக்கிறது. நகரத்தின் மதிலுக்கு, அந்த புதிய எருசலேமினுடைய நகரத்தின் மதில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மதிலுக்கு எத்தனை அஸ்திபார கற்கள்? 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்களும் பதித்திருந்தன. இதுவாது எழுதப்பட்டிருந்துன்னு போட்டிருக்கு, நம்ம தமிழ் பைபிள் சொல்றோம். இப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் 12 கோத்திரத்தையும் கைவிடவில்லை, புதிய ஏற்பாட்டின் 12 அப்போஸ்தலரையும் கைவிடலை. புதிய எருசலேமை 2 பேரையும் சேர்க்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 12 கோத்திரத்தினுடைய கோத்திர பிதாக்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர்களா, ஆட்டுக்குட்டியானவருடைய அப்போஸ்தலர். அது யாரு? 12 பேர். ஒருத்தர் மிஸ் ஆனானே, யூதாஸ் காரியோத்து. இன்னைக்கு என்ன டே? நண்பர்கள் தினம் தானே. ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை, இவனை பார்த்து என்ன சொன்னார்? சிநேகிதனே முத்தத்தினாலே காட்டி கொடுக்குற நம்மளாந்தா. ஏன்டா டே, எப்படா இருக்கு உடம்புக்கு? ஏன்டா உனக்கு நன்றி இருக்காடா? கேட்டிருப்பா, கேட்டிருக்க மாட்டாமா? சரி, நம்ம ஆண்டவர் என்னன்னு தெரியல, எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு. எதுக்காக தெரியுமா? இந்த புதிய எருசலேம் நமக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டே இருந்தார் பேசாமல். இல்லை, நம்மளாந்தான் வேண்டா பக்கத்தில் முத்தமான கொடுக்குற விட்டா ஒரு ஆட்டி அவன் திரும்பி போய் விழுவார். இதான் நம்முடையது, முத்தமாக கொடுக்க வரையடா.
கோவப்படுவோம். ஆனால் ஆண்டவர் முத்தத்தினால் காட்டி கொடுக்குறார். அவனால் முடியலை. ஆகவே என்ன பண்ணா, நாண்டு கொண்டு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் டே இல்லை நினச்சிக்கோங்க. சத்ருவையும் மூஞ்ச திருப்பிட்டு போகாதீங்க. அதையா மூஞ்ச திருப்புறீங்க? கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். திருப்பலாமா? திருப்பக்கூடாது, குமியலாம். எப்படிங்க நம்ம விளக்கம் பாருங்க. சரி, நீங்கள் நல்லா ஆண்டோடைய பிள்ளைகள், உங்களை நான் சொல்லலை. பொதுவாக என்னங்க நமக்குள்ள நம்ம கர்த்தருடைய பிள்ளை இல்லை. என்கிட்ட பேசாத பாஸ்டர்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இது வரைக்கும் எனக்கு தெரியல யாரும் பகமாரி. ஒருத்தர் கொஞ்சம் சங்கடமாக இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டேன். இப்போ நல்லா நட்பாக இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு கூடுமான மட்டும். அப்போ கொஞ்சம் கூடாது தான். முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்க, சமாதானமாக இருங்க. சரி, 12 வாசல்கள், 12 அஸ்திபார கற்கள்ல 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்தது வாசிங்க. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் மதிலையும். சரி, போதும். வெளிப்படுத்தும் 21, 22, 23, 24 வாசிங்க. வெளிப்படுத்தும் 21 வசனம் 21, 22, 23, 24. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி எப்படி இருக்குது? புதிய எருசலேமுடைய நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கை போல சுத்த பொன்னா இருந்துச்சுங்க. நம்ம எத்தனை கேரட்டுங்க? 22, 17 கேரட்டா? இல்லை, 14 கேரட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறோம். தங்க விலை எங்கேயோ போயிடுச்சு. தங்க விலை ஏறிட்டே போகுதா இல்லையா? இப்போ அந்த தங்கம் எங்கே வந்துருச்சு? புதிய எருசலேமில். சிலருக்கு என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறீங்க. ஒருவேளை பெண்கள் கேட்கலாம், பாஸ் அது கொஞ்சம் செதுக்கி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கலான்னு நினைக்க. கொஞ்சம் எதுக்குங்க? இல்லை, ஒரு சின்ன செயின் போட்டுக்கலாம். சுத்த பொண்ணாக இருக்குது. ஒரு சின்ன கம்மல், ஒரு மோதிரம், ஒரு வளையல், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சுத்த பொண்ணுங்க. சிங்கப்பூர் தங்கத்துக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியா அப்படின்னாங்க. சரி, 14 கேரட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 22 கேரட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 24 இருக்குதோ? 24 இருக்குது. ரைட், இது எத்தனை கேரட்டு? இப்போ நான் சொல்கிற தங்கம் எது மீறிடுச்சு? ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக தங்கம். அது கூட எதுவுமே சேர்க்கலை. ஒன்றும் இல்லைங்க. இந்த இதை போடுறதுக்கு இதில் நம்மளாம் விலைக்கு வாங்க அப்போ முடியாது. நம்ம மகா எஸ்தர் அவங்க அம்மா என்னமோ மனசு வச்சு பாசு கொண்டு போங்க, நாங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. உடனே கொண்டு வந்தேன். இது ரொம்ப விலை உள்ளது இல்லை. இதே அவங்க தான் கொடுத்தாங்க பதிச்சது. மண்டபத்தை இப்போ நான் கொடுத்துட்டாங்க. நல்ல அருமையான சகோதரி. அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது எஸ்தர். பாஸ்டர் மண்டபத்தில் வச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம்ல, நல்லா இருக்கணும், அப்படியே வலுவலுன்னு இருக்கணும். தண்ணி பட்டால் வலிக்கு விழுந்துருவோம். வலிக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, ஃப்ராக்சர் அதாலும் பரவாயில்ல, எப்படி இருக்கணும்? சுத்தமாக அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் பாருங்க. நம்மளை தெரியுமில்ல அவருக்கு. அதனால அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சு புதிய எருசலேம் கொண்டு வர்றாரு. அது எப்படி இருக்கா? சுத்த ஏங்க நம்ம நடக்கிறது எதுலங்க? சுத்த பொண்ணு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்க வீதியில் நடப்போன்னு. ஆமேன். நம்புறீங்களா? நான் நடக்க மாட்டேங்க. ஏன் நீங்கள் வேறு நகை இருக்கிற வேலையில் காலில் அப்படியெல்லாம் நம்மளால் முடியாது. இல்லை, ஆண்டவர் நம்மளை நடக்க வைக்கிறார். புதிய எருசலேம் அப்படி இருக்கு, சுத்த பொண்ணா இருக்கு. அடுத்தது அதிலே எங்க தேவாலயம் இல்லை? எங்க புதிய எருசலேம் தேவாலயம் இல்லைங்க. சரி, தேவாலயம் இல்லை என்னங்க? எங்க தேவாலயம் இருந்துச்சு? பழைய எருசலேமில் தேவாலயம் இருந்தது.
எந்த தேவாலயம்? சாலமன் கட்டின தேவாலயம். அடுத்தது செருபாபேல் மூலமா வந்து கட்டின தேவாலயம் இல்ல? இதெல்லாம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய எருசலேமில் என்ன இல்லை? அடடா, தேவாலயம் இல்லைன்னா கஷ்டமாக இருக்குதா இல்லையா? பைபிள் சொல்லுது தேவாலயம் இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு. எதுக்குங்க ஆலயம்? இப்போ சொல்லுங்க, யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். இந்த உபதேசத்தில் ரொம்ப அடிச்சுக்குவாங்க. ஒருத்தர் சொல்லுவா நான் ஒன்லி ஜீசஸ்ன்னு, ஒருத்தர் சொல்லுவா நான் டூலி ஜீசஸ்ம்பா. ரொம்ப அடிச்சுக்குவாங்க. ஐயா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரினிட்டிங்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் 3 ஆழ்தத்துவங்கள் உள்ள ஒரு தேவன். இறையியல் படித்தவங்களுக்கு தெரியும், நான் தான் தியாலஜி டீச் பண்ணேன். ஒரு தேவன், அந்த தேவனை எப்படி இங்கே போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? தேவனும், வாசிங்கம்மா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரையும் இணைச்சிட்டாங்க. யார் இப்போ? நல்லா கவனிங்க, நான் முடிக்கும் போது அதை நீ நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அங்க ஆலயம் இல்லை, என்னதான் ஆலயம்? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். புதிய எருசலேமில் ஆலயம் இல்லை, பழைய எருசலேமில் ஆலயம் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு ஆலயம், சபை, சர்ச்சு, ஜெப வீடு தேவை. புதிய எருசலேமில் இல்லை. அப்படின்னா யாரை தேட மாட்டோம்? சர்ச் இருந்தால் தான் யார் இருப்பா? அது நல்லா சொல்லுங்க. பாஸ்டர் தேடுவீங்களா? சிலர் என்ன அழுத்தி சொல்றாங்க, என்ன சந்தோஷம், தேட மாட்டோங்கிறாங்க. சரி, உண்மைதான். சிலர் சொல்றாங்க இல்லை இந்த பூமியிலிருந்து தான் ஆகணும். ரைட், இருக்கட்டும். நானும் விசுவாசியை தேடுவேனா? நீங்களே பதில் எல்லாத்துக்கும் சொல்றீங்க. ஏங்க என்னை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே? நான் விசுவாசியை தேடுவேன். ஏன் தெரியுமா? புதிய எருசலேம் வந்துட்டாங்களா, எப்படியாலும் வந்துட்டு நானும் நீங்களும் தப்பிச்சாக்க போய் சேர்ந்துடணும்னு அந்த ஒரு வாஞ்சை இருக்குமா இருக்காதா? ரைட். ஆனால் அங்கே தேவாலயம் இல்லை, பாஸ்டர் இருக்காரா இல்லை, அப்போஸ்தலர் இருக்காரா இல்லை. ஆனால் அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதிக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் உள்ள வர்றாங்க. அப்போஸ்தலர் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏய் பேதுரு, உன் பேர் இருக்குடா. யாக்கோபு சொல் என் பேர் இருக்குது. மத்தேயு என் பேர் பார்த்தியாடா, எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. சரி, நம்ம பேர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் அங்கே உள்ளே போக முடியுமா? சரி, இப்போ அங்கே ஆலயம் இல்லை, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். அடுத்தது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. ஏன்? அது அழிஞ்சிருச்சே. புரியுதா உங்களுக்கு? புதிய எருசலேமுடைய சிறப்பு பாருங்க. நான் கொஞ்சம் தான் சொல்றேன், நிறைய இருக்கு. அங்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, வெளிச்சம் கொடுப்பதற்கு தேவையில்லை. அப்ப வெளிச்சம் எது? தேவனுடைய, ஒரு நிமிஷம், தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். எப்படி ஆவியானவர் இணைக்கிறார் பாருங்க. புதிய எருசலேமில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும், தேவாலயம் இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் என்னவா இருக்காரு? அதற்கு விளக்கா இருக்கிறாரு. அந்த விளக்கின் வெளிச்சம் சாதாரணமா இல்லை, அந்த நகரத்தையே ஜொலிக்க வைக்கிறது. யாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய விளக்கு. அவரே விளக்கா இருக்காரு. யாரு? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்கா இருக்கிறார். அடுத்தது வாசிக்கமா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இப்போ நான் விசுவாசியை தேடுவேன்னா இல்லையா? நீங்கள் தான் என்ன வேண்டான்ட்டீங்க, சும்மா சொன்னேன். சரி, அப்போ ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நம்மெல்லாம் எதில் நடக்கிறோம்?
ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த விளக்கின் வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா அப்படியே பிரைட்டாக இருக்கும். நமக்கு கண்ணு கூசாது. ஏன்னா நம்ம இந்த சரீரத்தில் இல்லை, மகிமை அடைஞ்சிடும். அப்படியே நம்ம நடக்கிறோம், அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே வாசல் திறந்தே இருக்கும், ஆனால் தேவதூதன் இருப்பான். இப்போ அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம். நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம், அடுத்த சாப்டர் வாங்க. நம்ம பார்த்ததனுடைய தலைப்பு என்ன? எட்டர்னிட்டி. சரி, முடிவில் வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-5 முடிய வாசிப்பேன். நான் நிறைவு செய்கிறேன். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இப்போ அந்த சிங்காசனத்தில் யார் இருக்கா? இங்கே பாருங்க, ஒரு பெரிய சிங்காசனம். இந்த சிங்காசனத்தில் ஒரு சிங்காசனம் தானே, சிங்காசனங்கள்னா போட்டிருக்கு இல்லை. உங்களை யாராவது கூப்பிட்டு உட்கார சொல்ல முடியுமா? முடியாது. நான் என்ன பண்ண முடியாது? இடம் கொடுக்க முடியாது. 2 பேர் இடிச்சு உட்கார முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேர் தலைக்குப்புற விழுவோம், உட்கார முடியாது. இப்போ சிங்காசனம் எத்தனை பேர் உட்கார முடியும்? நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்கு? 1.5 பேரா? ஒருத்தர். பைபிள் என்ன சொல்லுது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற. அப்போ அவருக்கு பேர் என்ன? தேவனும் ஆட்டுக்குட்டியானவர். இயேசுங்கிற பேர் கூட அங்கே மென்ஷன் பண்ணலை. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வருது, பட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவனும். அதற்கு விளக்கு யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய எருசலேமில்? ஆட்டுக்குட்டி. இப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருக்கிறாரு? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கக்கூடிய சிங்காசனம், அவருடைய சிங்காசனம். அப்போ புதிய எருசலேமில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்? தேவனும். எத்தனை பேர்? தேவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3 ஆள் தத்துவங்கள் உள்ள ஒரு தேவன் இப்போ இங்கே இருக்கிறார், அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எதுவுமே குழப்பிக்காதீங்க. 3 தேவன் சொல்கிறாங்களே, சிலர் 3 கடவுளா 2ஆ? ஆண்டவர் இப்படி சொன்னார் தெளிவாக முடிவில் எட்டர்னிட்டியில் அழகாக சொல்கிறார். நம்ம கிறிஸ்துவில் தேவனை பார்க்க போகிறோம். அதான் கிறிஸ்துவில் தேவனை பார்க்கிறோம். ஒரே தேவன், ஒரே தேவனை பார்க்க போகிறோம், சிங்காசனத்தில் பார்க்க போகிறோம். அங்கே போய் அவருடைய வெளிச்சத்தில் தான் நடக்க போகிறோம். புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். சரி, சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் என்ன வருது? பளிங்கை போல சுத்தமான நதி. இல்லை, அது அந்த வசனம் பாசம் தெளிவான. இப்போ என்னது? என்ன தண்ணி ஓடுது அங்கே? நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே உள்ள தண்ணி இல்லை. அமராவதி தண்ணி, திருமூர்த்தி நகர் தண்ணி இல்லை. எங்கள் வீட்டில் 3 நாள் தண்ணி இப்போ வரல. அதனால தான் பில்லி வர வேண்டாம்னு சொல்லி பில்லி இன்னைக்கு காலைல வந்தான். பைப்பில் தண்ணி வரல. அதனால நாங்கள் போர் தண்ணி பிடிக்கிறோம், உப்பு தண்ணி குடிக்க முடியல. கவனிங்க, வத்தாது. ஏன்னா அது என்ன தண்ணி? ஜீவ தண்ணி. அந்த தண்ணி அப்படி யோசி பாருங்க, கொஞ்சம் நீங்கள் யோசி பாருங்க. என்னங்க, பரலோகத்தில் அவருடைய சிங்காசனத்தில் ஜீவ தண்ணீர் வருது. அந்த தண்ணி அதை குடித்தா ஜீவகாலமெல்லாம் உயிரோடு இருக்கலாம். அந்த மாதிரி இல்லை, அப்படிப்பட்ட தண்ணீர், ஜீவ தண்ணீர். அது அப்படியே அந்த என்னெல்லாம் இருக்கு பாருங்க, சிஸ்டம் பாருங்க. தாஜ்மஹால் யாராவது பார்த்துருக்கீங்களா? 1-2 பேர் தான். யார் நானும் சந்தோஷமா போயிருக்கேன்.
கோடு. கவனிக்க, தாஜ்மஹாலை உள்ள போய், அது ஒரு கல்றங்க, கல்ற. மும்தாஜ் என்கிற அந்த பெண்ணுக்காக ஷாஜகான் கட்டின, பரவாயில்ல அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு, கொஞ்சம் ஹிஸ்டரி தெரியுமோ? மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டின ஒரு கல்றங்க. உள்ளே போனால் அப்படி அழகாக இருந்த, நேரில் பார்த்தனாலும் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும் தாஜ்மஹால். போகலாம், ஒரு நாள் போய் பார்க்கலாம், பரவாயில்ல, பெரிய அதிசயம் இல்லை. ஆனால் அது உலக அதிசயமாக இருக்குது. அதுவே அவ்வளோ அழகுனா, ஆண்டவர் வடிவமைத்த அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த தண்ணி அங்கேருந்து அப்படி வருது. கவனிங்க, வாசிங்க, முடிக்கிறேன். சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியில் மத்தியிலும் நதியின் இரு தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின், அந்த மரத்தினுடைய இலைகள் ஜனங்கள், நீங்களும் நானும் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஆமென். ஹீலிங், அந்த இலையில் என்ன இருக்குது? ஆரோக்கியம், ஹீலிங் இருக்குது. யாரு வீடு கட்டினாலும் தோட்டம் போடுறதுக்கு நம்ம ஆசை, நம்ம அந்த விருப்பத்தை அறிஞ்ச ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு எனக்கு என்ன தோட்டமும் வச்சிருக்காரு. நான் சும்மா இருக்காம முன்னால் செடி வச்சிருக்கேன். நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், பாவ சகோதரிகள் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, என்னைக்காவது நான் ஊற்றுவேன். கவனிங்க, இன்னும் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன், ஏன்னா அவங்க ஊற்றுறதுனால. வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு, பாஸ்டம்மா சொன்னாங்க சீக்கிரம் அங்கே உள்ளதெல்லாம் கொண்டு வரலாம், ஏன்னா சர்ச்சுக்கு முன்னால் செடி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம வீடு போட்டோம்னா வீட்டில் சில தோட்டம் போடுவோம், செடி போடுவோம், காய்கறி எல்லாம் போடுவோம், சந்தோஷமாக இருக்கும். அந்த நிழல் தர்ற மரம்லாம் வைப்போம். ஆண்டவர் புதிய எருசலேம் வச்சுருக்காரு, உங்களையும் என்னையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, என் பிள்ளைகளுக்கு, என் பையல்களுக்கு தெரியும் இதெல்லாம் விரும்புவாங்கன்னு. சும்மா இருக்கக்கூடாது. அப்படியே நடந்து போகும்போது தண்ணியை குடிக்கட்டு, மரத்து பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு, அந்த இலையெல்லாம் எப்படியா ஆரோக்கியமா. என்ன அருமையான ஒரு புதிய எருசலேம். ஆரோக்கியம், வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு புதிய எருசலேம் வரப்போகிறது. எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முடிக்கிறேன். ஷாஜகான் தன்னுடைய அன்பு மனைவி மும்தாஜுக்காக கட்டின கல்லறை, மரித்த மனைவிக்காக கட்டின கல்லறை தாஜ்மஹால். உயிரோடு இருக்கிற மணவாட்டிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டின கல்லறை அல்ல, மாளிகை, புதிய எருசலேம். புதிய எருசலேமின் வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறார். அது அழியாத வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, எட்டர்னிட்டி, நித்தியமானது. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை ஏற்றானைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே தாய் பறவை பாசம் கண்டேன் தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன் சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவன் நீலடி சிறப்புகுந்தே நீதிமான்கள் ஆவியில் மருந்தே மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மேகத்தில் விடுதலையே நானே என் சுய வாழ்வின் விடுதலையே நாததனில் வாழ்வதால் விடுதலையே சுயாதீனம் எருசலேமே சுயாதீனம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வரப்போகிற புதிய எருசலேமுக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற புதிய எருசலேமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் நாங்கள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டு அந்த புதிய பூமியின் தலைநகரமாகிய புதிய எருசலேமிலே வாழப்போகிறோம் என்பதை நாங்கள் கேட்கும் பொழுது, அறியும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல ஒரு செய்தி நம்முடைய பிள்ளைகள் கேட்டார்கள். நித்தியமான வாழ்வை குறித்த இந்த செய்தி, அழியாத ஒரு நகரம், அழியாத ஒரு வாழ்வு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை எங்களுக்கு தருகிறீர். அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசம பாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த எல்லா காணிக்களையும் கத்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் நிறைவாய் நீர் கொடுக்கும்படி செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பண தேவைகள், பொருள் தேவைகளை நிறைவாய் சந்திக்கும்படி, குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். திருவிருந்துக்கு ஆயத்தமார்கள் வந்து பங்கு பெறும்படி அன்போடு